இந்த கட்டடம் அரணி ஆர்கேட் இடையார்பாளையம் வடவள்ளி ரோடு கோயம்புத்தூரில் கட்டியிருக்கோம். சொந்த இடத்துல டிடிசிபி சைட்டில் பிளான் அப்ரூவலோடு கட்டியிருக்கோம். 2018-19 பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்கு. இந்த கட்டடத்தோட டெம்பரவரி இபி லைனை சோமயம்பாளையம் இபி ஆஃபீஸில் அராஜகமாக லைனை கட் பண்ணியிருக்காங்க. கேட்டால் கேஸ் அரணி ஆர்கேடுங்கிற அசோசியேஷனில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் அதை கட் பண்ணியிருக்கோங்கிறாங்க. கேஸே நடத்துறதுக்கு முன்னாடி மேற்கொண்டு இந்த கேஸ் டிஸ்போஸும் ஆயிடுச்சு. அடுத்த 6 மாதத்தில் கேஸ் டிஸ்போஸ் ஆகி கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. திருப்பி ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் லைன் கொடுக்க மாட்டேன்றாங்க. பல தடவை ஆஃபீஸ்க்கு நேரில் நடந்தாச்சு. ஒரு 40-50 முறை நடந்தாச்சு. கேன்சலேஷன் பண்ணுறாங்க பணத்தை கட்டினதுக்கப்புறம். மாடிக்கு பிளான் அப்ரூவலும் வாங்கியிருக்கோம், அதுக்கும் லைன் தர மாட்டேன்றாங்க. இவங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு கரண்ட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒரு கோர்ட்டில் ஆர்டர் போடுவாங்களான்னு தெரியலை. அந்த மாதிரி அந்த கோர்ட் ஆர்டரில் கிடையாது. இவங்களுக்கு அந்த கோர்ட் ஆர்டர் இங்கிலீஷில் இருக்கிறதுனால புரியலையா, இல்லை உங்களால் வேணும்னு பண்ணுறாங்களா அசோசியேஷன் செஞ்சதுன்னு தெரியலை. இந்த கோர்ட் ஆர்டரில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்க வேணும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கட்டடம் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே 6 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி இது வாழ்வாதாரத்துக்காக கட்டினது. இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்த விடாமல் எனக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபா வரைக்கும் லாஸ் ஆகுது. இந்த கட்டடத்தை பயன்படுத்த முடியாமல் அதை எவ்வளோ தடவை சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்காமல் மனிதாபிமானம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை கேட்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை போல். ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடிய இதில் இருந்துட்டு இவ்வளோ தூரம் ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இது எப்படி இதுக்கு சொல்யூஷன் இன்றைக்கு வரைக்கும் புரிய மாட்டேன்னுது.